தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்க வேண்டுமா? இழந்த பணம் திரும்ப வேண்டுமா? மனமுருகி வேண்டினால் அருள் புரியும் சக்தி வாய்ந்த தெய்வம் யார் தெரியுமா? அதுதான் வண்டலூர் அருகிலுள்ள அரைக்காசு அம்மன். சென்னையின் வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அருகில் ரத்தினமங்கலம் என்ற அமைதியான கிராமத்தில் அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ அரைக்காசு அம்மன். தமிழ்நாட்டில் அரைக்காசு அம்மனை பிரதான தெய்வமாக கொண்ட மிகவும் அரிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயம் உருவானதற்கு ஒரு பக்தி நிறைந்த சம்பவம் காரணமாக கூறப்படுகிறது. ஒரு பக்தர் மிகவும் மதிப்புமிக்க பொருளை தொலைத்துவிட்டு அம்மனை மனமுருகி வேண்டிக் கொண்டார். என் பொருள் கிடைத்தால் உனக்காக ஒரு ஆலயம் எழுப்புவேன் என்று நேர்த்திக்கடன் எடுத்தார். சில நாட்களிலேயே தொலைந்த பொருள் கிடைத்ததாகவும் தனது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் இந்த ஆலயத்தை எழுப்பியதாகவும் உள்ளூர் ஐதீகம் கூறுகிறது. இதனால் இன்று வரை இழந்த பொருட்கள், ஆவணங்கள், பணம் போன்றவை கிடைக்க வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வேண்டுகின்றனர். அரைக்காசு என்ற பெயர் வந்தது எப்படி? அரைக்காசு என்பது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சிறிய நாணயத்தை நினைவுபடுத்தும் பெயர். புதுக்கோட்டை பிரகதாம்பாள் அரைக்காசு அம்மன் வழிபாட்டு மரபின் தாக்கத்துடன் இத்தலத்திலும் அம்மன் அரைக்காசு அம்மன் என்ற பெயரில் பக்தர்களால் போற்றப்படுகிறார். ஆலயத்தின் தனிச்சிறப்புகள். இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், மூலவர் அரைக்காசு அம்மம்மனை சுற்றி 107 அம்மன்களின் பிரதிஷ்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 108 சக்தி அம்சங்களை ஒரே தேந்தலத்தில் தரிசிக்கும் அரிய வாய்ப்பு பக்தர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் 18ஆம் படி கருப்பர் இத்தலத்தின் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கிறார். வாழ்க்கையில் எதையாவது இழந்துவிட்டோம் என்று வருந்துபவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் தரும் சக்தி தாயாக அரைக்காசு அம்மன் விளங்குகிறாள். உண்மையான பக்தியுடன் அம்மனை வணங்கினால் இழந்தது பொருள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் நிம்மதியும் திரும்ப கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அரைக்காசு அம்மன் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி.